மாவட்டம் மஞ்சளாறு வடிநில பகுதியில் காலிஃப்ளவர் சாகுபடி செய்து அதன் மூலம் தனது வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ளும் விவசாயி திரு வி.பி. முத்தையா. அவரிடம் இச்சூழலில் எவ்வாறு சாகுபடி செய்கிறார் என கேட்டபோது, வி.பி. முக்கையா என்பர் 1 ஏக்கர் நிலம் வைத்திருக்கிறேன். அதில் வந்து காலிஃப்ளவர் ஒரு 50 சென்ட், தக்காளி ஒரு 50 சென்ட், மாட்டுக்கு சொந்தமாக பயன்படுத்தி கொண்டு மாட்டுக்கு பால் மாடு எல்லாம் வச்சுருக்கான். பால் மாடு எத்தனை மேலே வச்சுருக்கீங்க? மாடு 4 மாடு வச்சுருக்கான். பால் மாடு அது சொந்தமாக கறந்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ இந்த போட்டிருக்க காலிஃப்ளவரில் வந்து மாதத்தில் ஒரு எப்போ பயிரிடுறீங்க, எப்போதைக்கு எந்த மாதத்துக்கு அப்புறம் அறுவடை பண்ணுறீங்க? இது வந்து நடவுலேருந்து 60 நாளில் அறுவடை ஆயிரும். காலிஃப்ளவர் வந்து எவ்வளோ வந்து உங்களுக்கு ஈல்டு கிடைக்குது? அதாவது 9,000 நாற்றுங்க இதனுடைய மதிப்பு. 9,000 நாற்றுல வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 300 மூடை, ஒரு 300 மூடைக்கு வந்து ஒரு மூடைக்கு 20 பூ மணிக்கு மொத்தம் வந்து 6,000 பூ கிடைக்கும். இப்போ இந்த தக்காளி போட்டிருக்கீங்க இல்லையா, அது என்ன ஹைப்ரிட்டா இல்லை? அது ஹைப்ரிடு தானுங்க, செகண்ட் ஐட்டம். ஹைப்ரிட்டில் ஃபஸ்ட் ஐட்டம் நாங்கள் போடலங்க. இது கிளைமேட் சேஞ்சாக இருக்கிற காலத்தினால கொஞ்சம் 2வது ஐட்டம் போட்டிருக்குங்க. மகசூல் நல்லா இருக்குங்க. இந்த மண் பரிசோதனைலாம் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரிலாம் விளைவிக்கணும்னு சொல்லிட்டு அட்வைஸ் கொடுக்குறாங்களா, அறிவுரை கொடுக்குறாங்களே வேளாண்மை கருத்தில், அதெல்லாம் நீங்கள் போய் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்குங்க. ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்தோம். அப்போ வந்து வடுவவெட்டி வேளாண்மை விரிவாக்க மையத்திலேருந்து ஆஃபீஸர்கள் வருவாங்க. இந்தந்த மண்ணுக்கு இந்தந்த மாதத்தில் வைகாசி பட்டத்தில் தக்காளி நடுங்க, காலிஃப்ளவருக்கு வந்து டைம் இல்லைங்க, அது வந்து கிலோமீட்டர் எந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஈல்டு கிடைக்க நல்ல மகசூலும் கிடைக்குங்க. இப்போ இந்த இலைய நல்ல குரோத்தாக இருக்குது, நல்லா செழுமையாக இருக்குது குரோத்து. பூ வந்து ஒரு பூ வந்து என்ன வெயிட் இருக்காது? சுமாருங்க இதனுடைய மதிப்பு 2 கிலோவிலேருந்து 1.5 கிலோ 1 கிலோ வரைக்கும் மதிக்கலாமுங்க. காரணம் வந்து கிளைமேட்டுக்கு தகுந்து மழைக்காலம் உதவி செய்தால் பூ வந்து பெருக்கக்கூடியவர்களுக்கு அதிக நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பூக்கள் வந்து மழை குறைவாக இருந்தால் பூக்கள் வந்து சிறிதாகவும் 1 கிலோவுக்கு கீழே தான் கிடைக்கும். அவ்வளோ. சரி, இப்போ வந்து காலிஃப்ளவர் வந்து நம்ம இந்த இலைங்கெல்லாம் வந்து நான் மார்க்கெட்டில் பார்த்துருக்கிறேன், அங்கே வந்து கழித்து போடுவாங்க, அப்புறம் பூ விற்பாங்க. அதே மாதிரி இலையை இங்கேயும் கழிச்சிடுவீங்களா, இல்லை அந்த இலையோட கொடுத்து அனுப்பிச்சிடுவீங்களா? இல்லை, இலையோட தான் போகும். சரி, ஒரு வருஷத்தில் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஆதாரமாக இது பயன்படுது? இது வந்துங்க விலைவாசி ஏற்றங்கள் வந்து கிடைத்தால் ஒரு வருஷத்துக்கு 3 வாட்டி விவசாயம் பண்ணுங்க, 1 லட்ச ரூபா கிடைக்குங்க. நாள்பட்ட நடவு முறைகள் பல இருந்தாலும் அதிகம் பயன் தரும் முறைகளுக்கான முக்கியத்துவம் அதிகரித்து வருகிறது. அதில் ஒன்றான அடர் நடவு முறை அதிகம் பயன் தருகிறது. குறிப்பாக மா சாகுபடியில் இந்த முறை குறிப்பிடத்தக்க அளவிற்கு பயன் தருகிறது. இப்போது மாவில் அடர் நடவு முறை குறித்து விளக்குகிறார் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேளாண் அறிவியல் நிலையத்தின் வேளாண் விரிவாக்க தொழில்நுட்ப வல்லுநர் எஸ். செந்தில்குமார் அவர்கள். முக்களிகளில் முதல் கனியான மா வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் வந்து 45,000 ஹெக்டரில் வந்து சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. அதனால் இந்த மாவட்டத்துக்கு வந்து மாங்கனி மாவட்டம்னு ஒரு சிறப்பு பெயரும் உண்டு. இங்கே வந்து சாகுபடின்னு அதிக சாகுபடி ரகங்கள்னு பார்த்தா பெங்களூரா, அல்ஃபோன்ஸா, பங்கனப்பள்ளி, நீலம், மல்கோவா இந்த ரகங்கள்லாம் வந்து அதிகமாக சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. அப்படி சாகுபடி செஞ்சுட்டு வந்தாலும் இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்த பயிர் இடைவெளி வந்து அதிகமான இடைவெளி பண்ணிகிட்டு இருக்கிறது. மரங்களுக்கு இடையே உள்ள இடைவெளியை குறைச்சி குறுகிய இடைவெளியில் அதிக மரங்களை வந்து நம்ம வளர்க்குறது தான் இந்த அடர்நடவு முறையாகும். சரி, இதை வந்து நம்ம எந்த பருவத்தில் வந்து நம்ம சாகுபடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோமா, இதுக்கு வந்து மெயினான பருவம்னு பார்த்தா ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும். ஏன் அப்படி நம்ம அந்த இடத்துல பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா, இப்போ இந்த சமயத்தில் நம்மளுக்கு வந்து தென்மேற்கு பருவக்காற்றும் வடகிழக்கு பருவமழை நம்மளுக்கு மெயினாக நம்ம இதில் போய்க்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் நம்ம வந்து நடவு செஞ்சோமா தண்ணீர் கட்டுப்பாடையும் குறைச்சிக்கிட்டு நம்ம இது வந்து மரம் வந்து நல்லா செழித்து வளரும். இதுக்கு வந்து மண் வகைன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், செம்மண்ணுடன் வண்டல் கலந்த மண் தான் வந்து அதிகமாக இது மா சாகுபடிக்கு உகந்த மண்ணாகும். ரைட்டுங்களா? அடுத்து நம்ம பார்த்தோம்னா இது வந்து எப்படி பிளான்டிங் பண்ணணும் அப்படின்னு நடவு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 மீட்டர் நீளம், 1 மீட்டர் அகலம், 1 மீட்டர் உயரம் உள்ள குழி எடுத்து அந்த குழியில் 10 கிலோ மக்கிய தொழு உரத்தை வந்து நம்ம போடணும். மக்கிய தொழு உரத்தை போட்டுட்டு அதனோட 100 கிராம் லிண்டேன்கிற ஒரு மருந்து நம்ம போடணும். அந்த மருந்து நம்ம எதுக்கு போடுறோம் அப்படின்னா, சப்போஸ் நம்ம வந்து இப்போ வந்து வாங்கிட்டு வர செடியோட ஏதாவது வேறு பகுதியில் பூச்சியோ ஏதாவது நோயை தாக்கி அதனால் இது இழப்பு வரக்கூடாது அப்படிங்கிற பாதுகாக்கிறதுக்காக அந்த மருந்து நம்ம போடுறோம். ரைட்டு? இப்போ வந்து நம்ம வந்து குழி எடுக்கிற முறை தெரிஞ்சுக்கிட்டோம்.
அடுத்து என்னென்ன ரகம்லாம் இதை வந்து அடர் நடவு முறைக்கு நம்ம ஏற்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தா நீலம் போடலாம், பெங்களூரா போடலாம், அல்ஃபோன்ஸா போடலாம், காதர் போடலாம். இந்த மாதிரி வகையெல்லாம் வந்து எந்த ரகமாக இருந்தாலும் இது வந்து அடர் நடவு முறைக்கு ஏற்ற ரகங்களாகும். அடுத்து வந்து எந்தெந்த செடியை இந்த அடர் நடவு முறைக்கு எப்படி எந்தெந்த செடியை வந்து நம்ம செடி தேர்வு வந்து முக்கியமான முறையாகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வுட் கிராஃப்டிங் அப்படிங்கிற சொல்ல மென்தண்டு ஒட்டு முறையில் வந்து நம்ம வந்து செடியை வந்து தேர்வு செய்யணும். அந்த செடிங்கிற போது அதனோட தடிமன் எப்படி இருக்குன்னு பார்த்தா ஒரு பென்சில் சைஸுக்கு தான் வந்து அதனோட தடிமன் இருக்கணும். அது ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா 2லேருந்து ஒரு 3 அடி உயரம் இருக்கிற செடி தான் நம்ம தேர்வு செஞ்சு நடவு பண்ணணும். இன்னொன்று வந்து எபிகாட்டல் அப்ரோச் கிராப்பிங்னு ஒரு சொல்கிறோம். அது வந்து நெருக்க ஒட்டு செடி. அந்த நெருக்க ஒட்டு செடியை வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து அடர் நடவு முறைக்கு பின்பற்றலாம். ஆனால் இப்போ வளர்ந்து வந்துச்சுன்னா அதனோட வந்து ஒரே சீராக நம்மளுக்கு வராது. அதனால வந்து நம்ம அடர் நடவு முறையை மெயினாக நம்ம தேர்வு செய்வது மென் ஒட்டுத்தண்டு முறையை வந்து தேர்வு எடுத்தால் நல்ல பலன் கிடைக்கும். அடுத்தபடி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து செடியை நடுறோம். சப்போஸ் அதில் வந்து நம்ம எப்படி நடுற முறைன்னு பார்த்தீங்கன்னா அந்த அடர் நடவு முறைக்கு ஒட்டு செடி தான் மெயினாக நம்ம நடவு பண்ணுறோம். அந்த ஒட்டு செடியில் ஒட்டு பகுதி நிலத்திலிருந்து 15 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கணும். அதாவது 1/2 அடி உயரத்துக்கு மேலே இருக்கணும். அப்படி நட்டால் தான் அதிலிருந்து தான் நம்மளுக்கு வந்து அந்த ஒட்டு ரகத்தோட பயன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இல்லை அப்படி நடும்போது அது வந்து காற்றுனால ஏதாவது பாதிப்பு ஏற்படாமல் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து இப்போ குச்சியெல்லாம் ஊனி வச்சுருப்பாங்க. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்ட்லேயே பார்த்தீங்கன்னா அதுக்காக ஒரு சேஃப்டியாக ஒரு குச்சி ஊனி நட்டு வச்சுருக்காங்க. ரைட்டுங்களா? இப்போ வந்து நம்ம இதெல்லாம் பார்த்தாச்சு. அடுத்தது வந்து எப்படி வந்து நடவு பண்ணணும். இப்போ இதுக்கு முன்னாடி இந்த வந்து அடர் நடவுக்கு முன்னாடி வந்து மக்கள்லாம் வந்து அதிக இடைவெளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 10 மீட்டரில் தான் வந்து இடைவெளி நட்டுக்கிட்டு வந்தாங்க. இனிமேல் இந்த அடர் நடவு முறையில் ஒரு ஹெக்டருக்குன்னு பார்த்தீங்கன்னா 100 செடி தான் நட முடியும். ஆனால் இந்த அடர் நடவு முறையில் 5க்கு 5 அதாவது வரிசைக்கு 5 செடியும் ரோவுக்கு 5 மீட்டர் இடைவெளி இருக்கிறதுனால ஒரு ஹெக்டருக்கே நம்ம வந்து 400 செடி வந்து நம்ம வைக்கலாம். இந்த அடர் நடவு முறையில் வந்து நம்ம வந்து பயிரை வந்து நெருக்கமாக அதாவது 5 மீட்டர் இடைவெளியில் வந்து நடுறதுனால பயிர் வந்து மரம் வந்து வளர்ந்த பிறகு ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நெருக்கமாக இருக்கும். இதனால் வந்து பூச்சிகளை வந்து அதிகமாக தாக்கும். இதில் வந்து மெயின் பூச்சின்னு பார்த்தீங்கன்னா தத்துப்பூச்சி அதிகமாக தாக்கும். அடுத்து வந்து சாம்பல் நோய் அதிகமாக தாக்கும். இந்த 2 நோய் வந்து அதிகமாக தாக்கும். இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இமிடாக்ளோபிரேட்டை வந்து 1 மில்லி மருந்தை வந்து 1 லிட்டர் தண்ணியில் கலந்து ஒரு ஸ்ப்ரே கொடுக்கலாம். அல்லது வந்து பெவிஸ்டின் என்ற மருந்து வந்து 1 லிட்டருக்கு வந்து 1.5 கிராம் என்ற அளவில் கலந்து நம்ம வந்து கொடுத்து இதை வந்து ஒரு டிசம்பர் மாதத்தில் கொடுத்து இதை வந்து கட்டுப்படுத்தலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அடர் நடவு முறையில் வந்து மெயினாக இன்னொன்று செய்ய வேண்டிய முறை என்னென்னா ஒரு கவாத்து முறை. ஏன்னா இந்த கவாத்துங்கிறது வந்து இந்த கவாத்துன்னு இருந்தால் தான் நம்ம வந்து இந்த அடர் நடவு முறை வந்து செஞ்சுட்டு வர சூழ்நிலை வேணும். ஏன்னா பயிரை வந்து நம்ம நெருக்கமாக செய்கிறோம். இல்லை நம்ம வந்து அப்படியே விட்டுட்டோமா பயிர் பாட்டுக்கு வளர்ந்து செடி மரம் பாட்டுக்கு வளர்ந்து போயிட்டே இருக்கும். நம்மளால் வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த அடர் நடவு இன்னொரு நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து ஒரு அதை வந்து காயை வந்து பறிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக பறிச்சுக்கலாம். எப்படின்னா 5க்கு 5 அடி இருக்கிறனால டிராக்டரை உள்ளே கொண்டு போய் அப்படியே நேரடியாக நம்ம வந்து காய்கறியை பறிச்சுக்கலாம். அது பழத்தை வந்து பறிச்சுக்கலாம். இது வந்து நம்மளுக்கு மகசூல் தரது குறைஞ்சது வந்து ஒரு 5 வருஷம் ஆகும். இந்த 5 வருஷம் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? இடைவெளி வந்து அதிகமாக இருக்குது, ஆனால் வருமானம் நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு மக்கள் வந்து சிந்திக்க தோணும். அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா இந்த 5க்கு 5 இடைவெளியில் வந்து ஊடு பயிராக நம்ம வந்து குறுகிய கால பயிர் ஒரு 3 வருஷத்துக்கு நம்ம சாகுபடி செய்கிறதுனால அந்த இடத்துலையும் நம்ம வந்து நீண்ட கால பயனாக வந்து மாவுலேருந்து பெற்றுக்கிட்டு குறுகிய கால பயனாக வந்து இந்த ஊடு பயிர்லேருந்து நம்ம லாபம் பெற்றுக்கலாம். மெயினாக வந்து இது வந்து நீர்ப்பாசனம்னு அடுத்து நம்ம பார்த்தோம்னா நீர்ப்பாசனம் பார்த்தா ஆர்டினரி முறையில் வந்து விவசாயிகள் வந்து எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே இந்த அடர் நடவு முறையை வந்து ஆர்டினரியாக தண்ணி பாய்ச்சி கட்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மெயின் நோக்கத்தில் இருக்காங்க. ஆனால் வந்து இதை வந்து சிறப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா இது சொட்டு நீர் மூலியமாக அமைச்சால் மட்டுமே அதிக லாபம் பெற முடியும். சொட்டு நீர் அமைச்சு அதற்கு தேவையான உரம் நுண்ணூட்டச்சத்துக்கள் அனைத்தையும் வந்து இந்த சொட்டு நீர் மூலமாக அந்த மரங்களுக்கு கொடுக்கறனால நம்ம வந்து அதிக லாபம் பெற முடியும். அடுத்து வந்து இதில் வந்து மகசூல்னு நம்ம பார்த்தோமா சாதாரண ஆர்டினரி மகசூலில் வந்து ஒரு ஹெக்டருக்கே வந்து நம்ம வந்து ஆர்டினரி நடவு மூலம் அதாவது 10க்கு 10 நம்ம நட்டமா ஒரு ஹெக்டருக்கு வந்து 5 டன் வந்து மகசூல் பெற முடியும். இந்த வந்து அடர் நடவு முறையில் ஒரு ஹெக்டருக்கு நம்ம தேர்வு செய்து நடவு செய்கிற ரகத்தை பொறுத்து அதனோட மகசூல் மாறுபடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ முதல் நடவு செய்ததுலேருந்து 15 வருஷம் வரைக்கும் அதாவது நம்ம காய்ப்பு வந்து அந்த 15 வருஷம் வரைக்கும் மகசூல் பார்த்திங்கன்னா 8லேருந்து 10 டன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அடுத்த 15 வருஷத்துலேருந்து 20 வருஷம் வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மகசூல் வந்து அப்படியே நம்மளுக்கு மகசூல் வந்து அதிகமாக எப்படின்னா 15 டன்லேருந்து 20 டன் கிடைக்கும். ஸோ விவசாயிகள் அனைவரும் வந்து இந்த அடர் நடவு முறையை வந்து சாகுபடி முறையை பின்பற்றி அதிக மகசூல் பெறுமாறு தாழ்மையுடன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். வேளாண் பெருமக்களே,
இன்றைய நிகழ்ச்சியில் அமைந்த அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்களின் கருத்துக்களும் ஆலோசனைகளும் வரவேற்கப்படுகின்றன. எங்களின் மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.